வணக்கம், ரேமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நினச்சிக்கலாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். இது கப்பை புழுக்கு சொல்லுவாங்க. கப்பைன்னா மரவள்ளிக்கிழங்கு, மலையாளத்தில் ஆழ்வள்ளிக்கிழங்கை அங்கே கப்பை சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரி ஆழ்வள்ளிக்கிழங்கை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி நல்லா மண் போக நல்லா கழுகிட்டு இப்படி பண்ணிவிட்டு அதனுடைய தோலை முதல்ல எடுத்துக்கணும். நம்ம தோல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் தோல் ஈஸியாக வரும். இந்த மாதிரி தோலை நம்ம எடுத்துக்கணும். கையில் ரொம்ப இதுவாக இருக்கிறது பெரிய தோலாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே இதுலேயே வந்துடும். இல்லைன்னா இப்படி கத்தியிலே நம்ம இப்படி எடுத்துக்கணும். தோலை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி போட்டுப்போம். வேக தானே வைக்க போகிறோம், கையில் படாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கையில் ஈவனாக இருக்கிறது இல்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். இப்படி கத்தியில் பிடிச்சிட்டு இப்படி பண்ணால் அப்படியே பீஸாக வந்துடும். இப்படி கட் பண்ணிப்போம். குக்கரில் நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுப்போம். தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் போடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 விசில் போதும். இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கு வேக வச்சு சாப்பிட்றது. கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஆழ்வள்ளிக்கிழங்கு. எப்போவாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, நைட்டு டின்னருக்கு சாப்பிடுவாங்க, யாராவது கெஸ்ட்டு வந்தால் சாப்பிடுவாங்க, செய்து கொடுப்பாங்க. அப்புறம் கஞ்சிக்கு செய்து சாப்பிடுவாங்க இந்த புழுக்கு. இப்போது மஞ்சள் பொடியை போட்டுப்போம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுப்போம். அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக நம்ம அவிச்சு தான் சாப்பிடுவோம், வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள். இப்போது கிழங்குல எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். குக்கர் சரியாக இருக்கா, ரப்பர்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ஒரு 3 விசில் வைப்போம். போட்டாச்சு. இப்போ ஸ்டீம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுருவோம். இப்போ அது வேகட்டும், வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ கிழங்கு வெந்துடுச்சு. 3 விசில் தான் வச்சோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா மாவாக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி மட்டும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்ட வேண்டாம். இதை நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு சூப் மாதிரி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக இதை உடச்சிப்போம். இந்த கிழங்க ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் சுமாராக உடச்சிப்போம். அதுக்குள்ளே கடாய் காயட்டும். இப்போ நமக்கு கடாய் காஞ்சிட்ருக்கு. நீங்கள் கடலை எண்ணெயோ இல்லை உங்களுக்கு வீட்டில் என்ன ரீஃபைண்ட் ஆயிலோ என்ன ஆயிலோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே வேண்டாம். சும்மா அதை வேக வச்சுட்டு நமக்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கடுகு தாளிக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸியானது. கேரளாலலாம் கஞ்சி குடிக்கும்போது கஞ்சிக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. கஞ்சிக்கு இது கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ கடுகு போட்டுப்போம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுப்போம். அதை கொஞ்சம் பரட்டி விடுவோம். மிளகாய் வறுபட்டுப்போம். சிம்மில் வச்சுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம், கரிஞ்சிட போகுது. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். நமக்கு கருவேப்பிலை இல்லாத சமையலே இல்லை இல்லையா? கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொட்டிப்போம். ரொம்ப உடையவும் வேண்டாம், அதே டைம் அது ரொம்ப பீஸாகவும் இருக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பெப்பர் தூள், ஜீரகத்தூள் போட்டு சூப் மாதிரி குடிக்கலாம். அந்த சத்தும் நல்லது, நம்ம உடம்புக்கு வந்து சேரும். அதை வேஸ்ட் பண்ணி கொட்ட வேண்டாம். இல்லை உங்களுக்கு குழம்பா வேணும்னா அதை இதில் ஊற்றிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்லாம். இது பேர் கப்பை புழுக்கு சொல்லுவாங்க. கஞ்சி செய்தால் கஞ்சிக்கு இந்த கப்பை புழுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. கட்டங்காப்பி வச்சு, மழை காலத்துலலாம் கட்டங்காப்பி வச்சு கப்பை புழுக்கு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் பயிரிடுறாங்க இல்லையா, அங்கெல்லாம் விளையுது. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆகாரம் இது. இந்த ட்ரெடிஷ்னல், இது கேரளாவோடைய ட்ரெடிஷ்னல். இது எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு சைடெல்லாம் வந்து நம்ம சும்மா வேக வச்சு அவிச்சு தான் சாப்பிடுவோம், மற்றபடி நம்ம இப்படியும் சாப்பிட மாட்டோம். இப்படி ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேணும்னா தேங்காய் திருவி போட்டுக்கலாம். நான் தேங்காய்லாம் திருவி போடல. அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் சூடானாலே போதும், ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம். ஏன்னா வெந்துடுச்சு இல்லையா, கடுகு வறுத்ததை போட்டு அப்படியே கொஞ்சம் சூடானாலே போதும். இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம கப்பை புழுக்கு ரெடி ஆகிடுச்சு. கப்பைனா மரவள்ளி கிழங்கு, வேறு ஏதோ கிழங்கு நினச்சிக்க போகிறீங்க. கேரளாவில் கப்பை சொல்லுவாங்க, இங்கே ஆள்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே கப்பை சொல்கிறது. ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்குறேன் நான், உப்பு இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது உப்பு. ஒரு கட்டங்காப்பி வச்சு இதை குடித்தோன்னா, இதை கட்டங்காப்பியை குடிக்கும்போது இதை தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வயிற்றுக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை சாப்பிட்லாம். உங்களுக்கு ஏதாவது சாதம் சமையல் பண்ணும்போது ஏதாவது கூட்டு மாதிரி கூட இதை இப்படி வச்சு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான், ஆனால் ரொம்ப சத்தானது, எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம இந்த சீசன் தானே இதெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம், டெய்லி சாப்பிட போகிறதில்ல. சீசன் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ மழை சீசன் வரும்போது இது நிறைய வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வேகிற தன்மை இருக்கும் இப்போது. ஏன்னா இந்த டைம் வந்து நல்லா புதுசாக இருக்கும். புது கிழங்காக இருந்தால் உங்களுக்கு நல்லா வெந்து உடையும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 3 விசில் போதும். நான் 3 விசில் தான் வச்சேன். அது முழுகிற அளவுக்கு ஒரு 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிழங்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சு, எக்ஸ்ட்ரா தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இது வரைக்கும் பாருங்கள். இந்த தண்ணியை அப்படியே பெப்பர் போட்டு குடிக்கலாம், சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். இப்போது நமக்கு கப்பை புழுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.